நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துரை. வாசிப்பவர் நாகபூஷணி. மழை மற்றும் காற்றின் நிலை மேலும் தொடர்கிறது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. திரிபோஷ உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானம். நாட்டின் நாளாந்த முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளது. கொலன்னாவையை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. எதிர்வரும் 6ஆம் திகதி மின்சார சட்டமூலத்திற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு. டொனால்டு டிரம்புக்கு எதிரான 34 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மிதிகம ருவான் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். பாடசாலைகளில் கிரிக்கெட் தரத்தை அதிகரிக்க அரசாங்கத்தினால் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தென்மேல் பருவமழை காரணமாக நாடளாவிய ரீதியில் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். பல பிரதேசங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவித்தல் இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே மண்சரிவு அபாய பிரதேசங்களுக்கு அருகில் வசிப்போர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி கலாநிதி வசந்த சேனாதீர வலியுறுத்தியுள்ளார். அதன்படி 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர்மட்டம் 80% காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரதான நீர்த்தேக்கங்கள் சிலவற்றின் நீர்மட்டம் சிறிதளவில் வான் பாய்கிறது. குறிப்பாக குக்குலேகங்க நீர் மின் உற்பத்தி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தொடர்ந்தும் வான் பாய்கிறது. எனவே புலத்சிங்கள பிரதேச செயலக பிரிவில் உள்ள தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை காணப்படுவதாக திணைக்களத்தின் பொறியியலாளர் சக்குரா தில்தாரா தெரிவித்துள்ளார். கலு, கிங், நில்வலா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டமும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலையினால் 20 மாவட்டங்களில் உள்ள 5025 குடும்பங்களைச் சேர்ந்த 18,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 5039 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அவற்றில் 27 வீடுகள் முற்றாக அழிந்துள்ளதாக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 56 குடும்பங்களைச் சேர்ந்த 231 பேர் மத்திய நிலையங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள திரிபோஷா உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அனுமதியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 6 மாதம் தொடக்கம் 3 வயது வரையான சிறுவர்களுக்கு திரிபோஷா வழங்கப்பட உள்ளது. பாராளுமன்ற மன்றத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன இதனை தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்கு நாட்டில் அடையாளம் காணப்பட்ட ஊட்டச்சத்து தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக நிபந்தனைகளின் அடிப்படையில் திரிபோஷ உற்பத்திக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன தலைமையில் சிறுவர்களுக்கான பாராளுமன்ற வளாகத்தில் கூடியது. திரிபோஷாவில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அப்ளடாக்சின் இருந்த காரணத்தினால் திரிபோஷா உற்பத்தி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. லங்கா திரிபோஷ நிறுவனம் திரிபோஷாவுக்கு பதிலாக அரிசியிலிருந்து புதிய சத்தான உற்பத்தியை அறிமுகப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டில் நாளாந்தம் முட்டை பாவனை அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் நாளாந்த முட்டை நுகர்வு சுமார் 70 லட்சமாக இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களில் இந்த தொகை 80 லட்சத்தை தாண்டியுள்ளதாக அந்த திணைக்களம் கூறுகிறது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி, மீன் இறைச்சியின் விலை உயர்வு, குறைந்த விலையில் முட்டையை கொள்வனவு செய்ய முடிந்துள்ளமை போன்ற காரணங்களால் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இதேவேளை மாதாந்தம் சுமார் 150 லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த ஏற்றுமதியின் அளவை குறைக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே
முட்டை, பால், இறைச்சியின் நுகர்வு பற்றிய சரியான தகவல் கணக்கெடுப்பு நீண்டகாலமாக மேற்கொள்ளப்படவில்லை. எனவே இது தொடர்பில் நுகர்வோர் கணக்கெடுப்பை உடனடியாக மேற்கொள்ளுமாறு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் விலங்கு நலப் பிரிவு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதுள்ள அரசாங்கத்தை வெளியேறுமாறு தொழிற்சங்கங்கள் கூற முடியாது என தேசிய ஊழியர் சங்கத்தின் பிரதான அமைப்பாளரும் ஊடக செயலாளருமான சுனில் டி சில்வா தெரிவித்துள்ளார். தேர்தலின் மூலமே ஆட்சி ஒன்றை மாற்ற முடியும். சில தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களின்படி செயல்படுவதால் அந்த தொழிற்சங்க உறுப்பினர்களே பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய வானொலியின் சுபாரதி நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். கொலன்னாவ மாநகர சபையின் அதிகார பிரதேசத்தை புதிய நகரமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பிரதமர், புதிய நகரத்தின் வசதிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அதனை புதிய சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதனூடாக புறநகர் பகுதிகளில் பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கொலன்னாவ சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எண்ணெய் கொண்டு செல்லும் ரயிலை பத்திரமுல்ல நகரத்துடன் இணைத்து ரயில் போக்குவரத்து மத்திய நிலையமாக மாற்றுவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கொழும்பு வீதிகளில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன நம்பிக்கை தெரிவித்தார். பாராளுமன்றம் எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை கூடவுள்ளது. பெண்களை வலுவூட்டும் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் 4ஆம் திகதி நடைபெறும். கல்வித்துறை தொடர்பான பிரச்சினைகள் மீதான ஒத்திவைப்பு விவாதம் அடுத்த மாதம் 5ஆம் திகதியும், இலங்கை மின்சார சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் 6ஆம் திகதியும் நடைபெறும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். இதேவேளை மின்சார சட்டமூலம் எதிர்வரும் வியாழக்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தமது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கான ஒப்புதல் கிடைத்தால் மின்சாரத்துறையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சிறந்த சேவையை வழங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். சுவாமி விபுலானந்தர் துறவு நூற்றாண்டு நிறைவையொட்டி இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம் நடத்தும் இசைத்தமிழ் விழா இன்று நடைபெறவுள்ளது. கொழும்பு 6 ருத்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கம் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். சுவாமி விபுலானந்தர் திருவுருவச் சிலை சைவமங்கையர் வித்தியாலயத்தில் இருந்து கொழும்பு தமிழ்ச்சங்கம் வரை ஊர்வலமாக எடுத்து வரப்படும். இன்றைய முதல் நாள் நிகழ்வில் ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் சுவாமி ஸ்ரீமத் அக்ஷராத்மானந்த மகாராஜ் அவர்கள் ஆசியுரை வழங்க உள்ளார். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் இசைத்தமிழ் விழாவில் சிறப்பு இசை அளிக்கை மற்றும் நடன அளிக்கைகள் இடம்பெறவுள்ளதாக இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் வை அனிருத்தனன் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரும் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பின் உறுப்பினருமான மிதிகம ருவான் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினால் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ருவான் எனப்படும் நதுன் சிந்தக்க ஹரக்கட்டாவின் மைத்துனர் ஆவார். ஹரக்கட்டாவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக மிதிகம ருவான் வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பௌத்த தர்மத்தை திரிவுபடுத்துதல், சங்க கூட்டுத்தாபனத்தின் வீழ்ச்சி, இலங்கை வரலாற்றை திரிவுபடுத்துதல் போன்றவற்றை தடுப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதில் தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை குறித்து பாராளுமன்றம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜயந்த சமரவீர தலைமையில் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் மன்றம் ஒன்று கூடியது. அதன்போது குறித்த விடயம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 3 நிக்காயாக்களின் தேரர்கள் உரிய தரப்பினருக்கு இது தொடர்பில் அறிவுறுத்தியுள்ளனர். அது குறித்து இதுவரை உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. எனவே இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி உரிய பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு தமது மன்றம் செயற்படுவதாக ஜயந்த சமரவீர தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் நாளாந்தம் சிகரெட் பாவனையினால் 50 பேர் உயிரிழப்பதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வருடாந்தம் சுமார் 20,000 பேர் புகைப்பிடிப்பதனால் உயிரிழப்பதாக அந்த நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது.
இன்று அனுஷ்டிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் தொடர்பாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. புகையிலை தொழிலின் குறுக்கீட்டிலிருந்து நமது குழந்தைகளை பாதுகாப்பதே இம்முறை உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தின் தொனிப்பொருளாகும். உலகில் சிகரெட் பாவனை குறைவடைந்து வரும் நாடுகளில் இலங்கையில் சிறந்த போக்கு காணப்பட்டாலும் சுமார் 1.5 மில்லியன் மக்கள் இன்னும் சிகரெட் பாவனையில் ஈடுபடுவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான குற்றவியல் விசாரணையில் 34 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை நேற்று நியூயார்க்கில் நடைபெற்றது. இது தொடர்பான தண்டனை எதிர்வரும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் 237 ஆண்டுகால வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் அல்லது அந்த பதவியில் இருப்பவர் குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவது இதுவே முதல் தடவையாகும். முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டாலும் சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. அதன் பிரசார நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். முனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களில் 35 கோடி ரூபாய் செலவில் 3 விவசாய அபிவிருத்தி கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அமெரிக்காவின் கடனுதவியின் கீழ் முனராகலை மாவட்டத்தில் மாம்பழம் பதப்படுத்தப்படும் நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளது. அத்துடன் வாழை சேகரிப்பு மத்திய நிலையம் ஒன்றும் விதைக்கிழங்கு களஞ்சிய சாலை ஒன்றும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இவற்றின் நிர்மாணப் பணிகளை 6 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய விவசாய அமைச்சு எதிர்பார்த்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாடசாலைகளில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் விளையாட்டு மைதானங்களையும் விளையாட்டரங்குகளையும் மேம்படுத்துதல், விளையாட்டுப் பொருள்களை வழங்குதல் உள்ளிட்ட விளையாட்டுத்துறையின் அபிவிருத்திக்காக இந்த நிதி செலவிடப்பட உள்ளது. இதற்காக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்படும். 15 மற்றும் 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான கிரிக்கெட் தொடரின் பரிசளிப்பு விழா அண்மையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், நாட்டுக்கு திறமையான கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கும் முதன்மை இடமாக பாடசாலைகள் விளங்குவதாக குறிப்பிட்டார். இலங்கை பாடசாலை கிரிக்கெட் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். காலி லபாதுவ அரச விவசாய பண்ணையின் மூலம் இலவச மரக்கறிகள் மற்றும் செடிகள் வழங்கும் வேலைத்திட்டம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. வெசாக் வாரத்திற்கு அமைவாக இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வேலைத்திட்டத்திற்கு தென் மாகாண விவசாய திணைக்களத்தின் ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை வலுவூட்டுவதற்கான கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மாகாண, மாவட்ட மற்றும் பிரதேச செயலக மட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கான அடிப்படை தகவல்கள் மற்றும் தொழில் முனைவோரை தெரிவு செய்வதற்கு உரிய அதிகாரிகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள தொழில்துறை அமைச்சு எதிர்பார்த்துள்ளது. காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றின் நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், சபரகமுவ, மத்திய, தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும்.
வடமேல் மாகாணத்தில் பல தடவை அடிக்கடி மழை பெய்யும். மேல் சபரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். ஊவா, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய, மேல், தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை மற்றும் காற்றின் நிலை மேலும் தொடர்கிறது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. திரிபோஷா உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானம். நாட்டின் நாளாந்த முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளது. கொலந்தாவையை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. எதிர்வரும் 6ஆம் திகதி மின்சார சட்டமூலத்திற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு. டொனால்டு டிரம்புக்கு எதிரான 34 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மிதிகம ருவான் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். பாடசாலைகளில் கிரிக்கெட் தரத்தை அதிகரிக்க அரசாங்கத்தினால் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.